Hello friends, welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து ஒரு நைட்டி வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். மீஷோல இருந்து நார்மல் நைட்டில இருந்து கொஞ்சம் ட்ரெண்டான நைட்டி வரைக்கும் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது வரைக்கும் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து தீபாவளிலாம் முடிச்சிட்டு செம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து இருப்போம் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இந்த தடவை வந்து நம்ம நினச்ச தடவை நல்லாவே போச்சு. தீபாவளி மழைலாம் வரல. ஸோ ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட்டி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நைட்டியில் வந்து நம்ம காட்டனும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெண்டாக ஃபேஷனாக கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்கிற நைட்டிஸ் கூட நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த பிங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல். ஸோ நல்லா எலாஸ்டிகேட்டடாக இருக்குது. உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டும் போதே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் வியர் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 months வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு கூல் கிளைமேட்டாக தான் இருக்க போகுது. டில் ஃபெப்ரவரி எண்டு வரைக்குமே இந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்கும். ஸோ தாராளமாக நம்ம இந்த மாதிரிலாம் வியர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக சம்மர் டைமில் வந்து காட்டன் நைட்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம காட்டனும் போடலாம். சான்ஸ் கிடச்சா இந்த மாதிரியும் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ட்ரெண்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நமக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து தெரியும். ஸோ இது வந்து ஃபீடிங் மாம் கூட போட்டுக்கலாம். சென்டரில் வந்து நமக்கு ஜிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆல் ஓவர் நைட்டி வந்து நல்லா பிரிண்டட் வேறு இருக்குது. ஃபுல்லாக ஒயிட் கலரில் வேறு நல்லா பிரிண்ட் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து ஸ்பீக்கிங் ஆனியன் கலர் நைட்டி. ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஸ்லீவ் தான். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மாதிரியான ஒரு லேஸ் ஒர்க்குமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. நமக்கு நெக்கு கிட்டேயுமே அதே லேஸ் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வியர் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவுமே ஆர்டர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நைட்டி வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டன் நைட்டி. ஆனால் இது வந்து எனக்கு என்னவோ நைட்டியா இல்லை குர்த்தியான்னு கூட ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இதோட நெக் பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. யூஸ்வலாக நம்ம வந்து ஃப்ராக்லாம் பார்த்துருப்போம்ல, கிட்ஸு ஃப்ராக் இல்லைங்க, நம்மளோட ஃப்ராக்கே சொல்கிறேன். ஸோ நமக்கு ஒரு மாதிரி ஃப்ராக் டைப்லலாம் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நைட்டியில் வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு அதுவே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்குது. ஸோ நம்ம ரஃப்யூஸ்லாம் போட்டு அடின்னு போட்டு அடிச்சுக்கலாம். இது வந்து எந்த ப்ராப்ளமே ஆகாது. என்னோடய சைஸ் வந்து எல்ல ஆக்சுவலாக, ஆனால் நான் வந்து எக்ஸல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் நைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் லூஸாக போட்டால் கூட நமக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அப்போ தான் அந்த மடித்து கட்டிக்கிட்டு ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஆக்சுவலாக வந்து லூஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து டைட்டாக இருக்கணும், ஃபிட்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆக்சுவல் சைஸே ஆர்டர் பண்ணுங்கள். நமக்கு ஸ்லீவ்லேருந்து இந்த நெக் போர்ஷன், அந்த யோக் போர்ஷன் வரைக்குமே வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் பட்டன் தான். ஸோ ஃபீடிங் மாம் கூட நீங்கள் வந்து தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவபிள் பட்டன் 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மைல் கலர் மாதிரி இருக்க மாதிரியான ஒரு ப்ளூ மிக்ஸ்டு க்ரீன் கலர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறப்போ மேலே இருக்க போர்ஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஃபுல்லாக வந்து நமக்கு ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒயிட்டு, க்ரீனு, மஸ்டர்டுன்னு சொல்லி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து நைட்டி பொறுத்த வரைக்கும் கிச்சனில் போட்டால் கொஞ்சம் அழுக்காகாமல் இருக்கணும்னா இது கூட நம்ம தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். இது அந்தளவுக்கு வந்து அழுக்கு தெரியாது. அதுக்காக மஞ்சத்தூளெல்லாம் போட்டுட்டு இப்படி தொடச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இதை தான் வந்து நானும் நிறைய தடவை பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எலாஸ்டிகேட்டட் மெட்டீரியல் தான். இது நம்ம ஆக்சுவல் சைஸே வந்து ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா இது மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், லூஸாக தான் இருக்கும். நான் வியர் பண்ண வீடியோஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடம் பார்த்தா கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துலையுமே வந்து எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து இந்த பணக்கார படத்துலலாம் வந்து கொஞ்சம் பணக்காரங்களாம் வியர் பண்ணுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு டைப். அது என்னமா பணக்காரங்க அப்படி கேட்காதீங்க. நான் சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது இந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் இப்படி தான் வியர் பண்ணுவாங்க போலருக்கு நம்ம படத்தெல்லாம் பார்த்து ஒரு மைண்ட் செட் வந்திருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் நல்லா இந்த இடத்துலலாம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் தான் வந்து இதுவுமே கொடுக்கும். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு வந்து இந்த இடம் வந்து யோக் போர்ஷன் வந்தோன்னா நல்லா எலாஸ்டிக் வந்து வந்திருக்கும். டைட்டானா அந்த லுக் வந்து டைட்டாக இருக்கும். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி இருக்கும்.
இதோட கலர் வந்து நல்லா ஒரு ஒயிட் கலரு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிங்க் கலர்லையுமே வந்து பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை கிச்சனில் வந்து போடுறத லைட்டாக தவிர்க்கலாம். அதாவது குக்கிங் போடுற டைமில் நம்ம குக்கிங் பண்ணும்போது இதை வந்து போட்டோம்னா நம்மளது அறியாமல் ஏதாச்சும் பட்டுருச்சுனா கூட கலர் வந்து தெரியும். இல்லை நீங்கள் வந்து அந்த கிளாத்லாம் வியர் பண்ணி தான் குக்கிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கிச்சனை கூட வியர் பண்ணலாம். பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ராயல் லுக் வந்து கொடுக்கும். எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. இதே மாதிரி பேட்டர்னில் வந்து நான் ஒரு ப்ளூ வந்து போட்டிருப்பேன். அடி அடிச்சிட்டேன். இன்னமும் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபேட் அவுட்டே வந்து ஆகலாம். செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நல்லா ஒரு ரெட்டு, நல்லா ஒரு டார்க் பிளட் ரெட்டு, மெரூனும் கலந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த ரெட்டை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இதை ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலரில் வந்து ஒரு மாதிரி பிரிண்ட். ஆக்சுவலாக வந்து டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அனிமல் பிரிண்ட் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அனிமல் முடி வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து வரும். சூப்பராக இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ, எனக்கு வந்து போட்ட உடனே அவ்வளோ அழகாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம கலரை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் பளிச்சுன்னு வந்து தெரியும். ஏன்னா இனிமேல் நமக்கு ரெய்னி சீசனும் வின்டர் சீசனும் தான் நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரிலாம் போட்டோன்னா இன்னும் நல்லா ஒரு பிரைட்டாக வந்து தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜிப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபீடிங் மாமா இருந்தால் கூட தாராளமாக வந்து வியர் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து நமக்கு ஷார்ட் ஸ்லீவ் தான். லென்த் வந்து நல்லாவே ஃபுல் லென்த் இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வியர் பண்ணுற எல்லா நைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபுல் லென்த்து தான். இந்த மாதிரி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதே ஆர்டர் பண்ணலாம். இல்லை அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீ சைஸ்னு சூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே சூட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சைஸாக இருக்கட்டும், இல்லை லென்த்தாக இருக்கட்டும், இல்லை ஃபிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வியர் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், நல்லா பளிச்சு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு நைட்டி, ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒயிட் கலருமே இருக்கும். ஸோ நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி பேபி பிங்க்கும் ரோஸ் மில்க்கும் கலந்த மாதிரியான ஒரு பிங்க். ஸோ இந்த போர்ஷன் யோக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து வந்திருக்கும். பேட்ச் ஒர்க் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பியோர் காட்டன் மெட்டீரியல். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் தான். பேக்கில் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஃபுல்லி கவர்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நாட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் வந்து நம்ம இழுத்து போட்டு கட்டிக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஷேப் லைட்டாக வந்து தெரியும்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. இதுவுமே நமக்கு வந்து ஜிப்பிங் இருக்குது, ஜிப் இருக்குது. ஸோ ஃபீடிங் மாமா இருந்தாலுமே தாராளமாக வியர் பண்ணலாம். மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து செம்ம ஒர்த்துனே சொல்லுவேன். ஆக்சுவலாக இதே மாதிரி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை இதே பேட்டர்னாக இருக்கட்டும், நம்ம பெரிய பெரிய கடைங்களெல்லாம் போய் வாங்கும்போது அவங்க வைக்கிறது தான் ரேட்டு 600, 700, 900. நமக்கு வந்து கண்ணாபின்னு வந்து நைட்டிக்கெலாம் ரேட் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலும் நல்லாயிருக்கு, ப்ரைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதுதான் மீஷோ பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹைலைட்னு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது என்னோடய ஹைலைட் இல்லை, மீஷோட ஹைலைட். நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லென்த் வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸல் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி காட்டன் வந்து நம்ம எனிவேஸ் ஒரு வாஷ் பண்ணால் கொஞ்சம் சுருங்கவும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா காட்டன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக போட்டோம்னா கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ப்ரீத்தபுளாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கா. ஸோ ஒரு சைஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு மெரூன் கலர், டார்க் மெரூன் கலர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிரிண்ட்டுமே வந்து ஒரு மாதிரி லைட் கலரில் ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த மாங்காய் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. இது வந்து யூனிவர்சல் பேட்டர்ன். ஒரு டைமில் வந்து நைட்டினாலே மோஸ்ட்டாக மாங்காய் பேட்டர்ன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்லீவ்லுமே வந்து அந்த பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். உங்களுக்கு தனியாக இந்த நைட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்லீவ் தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அப்படியே நைட்டியோட சேர்ந்த மாதிரி ஒரு லுக் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி லுக் வைஸ் இருக்கும். சைட்லேயுமே வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். அங்கங்கே வந்து உங்களுக்கு மாங்காய் இருந்துக்கும். இந்த சைடில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பக்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கமாக இருக்கட்டும், ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும்.
இதுவுமே நம்ம வியர் பண்ணும்போது நல்லா நம்மளை வந்து கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்க மாதிரி காட்டும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலர் தான் இது. ரெகுலர் வியர்க்கெலாம் பர்ஃபெக்ட் சாய்ஸ். இது வந்து ஆக்சுவலாக என்னோடய சைஸ் என்னவோ நான் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் காட்டணுன்றதுக்காக எல்லும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எக்ஸலும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடது குர்த்தி சைஸ் பொறுத்த வரைக்கும் எல் தான். பட் எக்ஸல் வந்து நமக்கு கொஞ்சம் லூஸாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கட்டும், வீடு தானேன்றதுக்காக நம்ம மோஸ்ட்டாக அந்த மாதிரியும் நான் வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு 6-7 நைட்டி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேம் சைஸே இருக்கும், 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய சைஸ் இருக்கும். என்னோடய மூடை பொறுத்த மாதிரி நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாமராக ஹாட்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நைட்டி தான் இது. ஆக்சுவலாக இதை மட்டுமே நம்ம வந்து போட்டு நார்த் இந்தியன்ஸ்லாம் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் ரீல்ஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு ஸ்லிப்பு மாதிரி இருக்கும், நல்லா கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். நமக்கு கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு, அதாவது ஒரு அடி வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து இருக்காது. ஸோ இதோட பேட்டர்னே அதுதான். ஏன்னா இது வந்து ஸ்லிப்புன்றதுனால அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லென்த் இருக்கும். நான் வேணால் அந்த வீடியோ மட்டும் தனியாக எடுத்துக்க, அதுவுமே நான் அட்டாச் பண்ணுறேன், என்னோடய ஹைட்டோட எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த பிங்க் கலரை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் இது வந்து நமக்கு ஓவர் கோட் மாதிரி வந்திருக்கும். ஸோ ஓவர் கோட்னாலே உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே வந்திருக்கும். ப்ளஸ் இது வந்து நல்ல ஒரு பிரிஞ்சால் கலரு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து நல்லா ஒரு ஆனியன் பிங்க் கலர், நார்மல் பிங்க் இல்லை ஆனியன் பிங்க்கு. ஸோ இது வந்து நமக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே நல்லா ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் தான். உங்களோட ஆக்சுவல் சைஸை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு இது வேணும்னா இன்கேஸ் வீட்டுக்கு வந்து வேறு யாரோ வர போகிறாங்க, கெஸ்ட்டோ இல்லை வேறு யாரோ வராங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வெளியில் சுற்றி ஹாலெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது இந்த ஓவர் கோட் வந்து வியர் பண்ணிக்கலாம். நம்ம பெட்ரூமில் இருக்கும்போது வெறும் இந்த மாதிரி ஸ்லிப்போட கூட நம்ம தூங்கலாம். நம்மள யார் கேட்க போகிறோம், நம்ம வீடாச்சே. இதில் வந்து நமக்கு பிரிண்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகாக பிரிண்ட் 2 பக்கமே வந்து இருக்கும். ப்ளஸ் இங்கேயுமே நமக்கு வந்து அந்த சென்டரில் வந்து பிரிண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஹாட் நைட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்த நைட்டிஸில் வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து என்னோடய ஃபேவரட் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மீஷோவில் இல்லை வேறு ஏதாவது ஆப்லேருந்து, இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை வேறு என்ன ஆப்பாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் அந்த ரிவ்யூமே வந்து பார்க்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.